ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனோம்னா, ரோசிங்காவுக்கு வந்து ட்விட்டரில் வந்து நேற்றுலேருந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. ஃபேன்ஸ் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. ஸோ என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம். நம்ம மோஸ்ட்லி வந்து மற்ற அனிமே இல்லை மாங்காவை பற்றி பேச மாட்டோம். பட் நேற்று வந்து ரோசிகாவோட நியூ சாப்டர் வந்து லீக் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ நியூ சாப்டர் வந்து எப்பயுமே சண்டே ரிலீஸ் ஆகும். லீக்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆகிடணுன்னே. ஸோ அதுதான் வந்து லீக்ஸுன்னுவாங்க. ஸோ அதில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ஓவராலாக என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். ஸோ என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. கட மாங்கா படிச்சுட்டேன். ஃபுல்லாக படித்து காட்டா போயிட்டேன். கரெக்டாக 115 அப்போ வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எங்கேயோ போச்சு ஸ்டோரி. எங்கேயோ ஒரு மாதிரி போச்சு. எங்கேயோ போச்சுன்னா உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸில் எபிசோட் 1ல் வந்து ஒரு கடைசி சீன் நடக்கும் தெரியுமா? 2 பேருமே ஒருத்தர் செக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக யார் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் தானே? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு மாதிரி நோக்கா போச்சு. சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் அப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நேற்று ஃபுல்லாக ட்விட்டர் ஃபுல்லாக போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க. ஸோ என்னடா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கடைசியாக நான் விட்ட சாப்டர் மட்டும் ஒரு 15 கிட்ட இருந்துச்சு. உட்காந்து ஒரே நேரத்தில் படித்தேன். வாவ்! ஸோ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், எம்சி. ஸோ எம்சி வந்து செத்து போயிருப்பான். அதுக்கப்புறம் வந்து ரீஇன்கார்னேஷன் ஆகி அவன் வந்து அக்வான்னு சொல்லிட்டு இப்போ இருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து இன்னொரு பொண்ணு இருப்பா. அவள் பேர் வந்து ரூபி. ஸோ ரூபி என்னன்னா, அவளும் வந்து அந்த எது ஏஐன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவளோட குழந்தையா பொறப்பா. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா டாக்டரு. டாக்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ரூபி வந்து பேஷண்ட்டா இருப்பா. ஸோ 2 பேருமே வந்து செத்து போயிருவாங்க. 2 பேர் செத்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து அண்ணா, தங்கச்சி ட்வின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கே தெரியும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு பொறப்பாங்க தானே. ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்வாவுக்கு வந்து தெரியாது. இவன் தான் வந்து அந்த பேஷண்ட்டுன்ட்டு. அந்த பேஷண்ட் ஒருத்தி வந்து சின்ன பொண்ணு 8 வயசு இருக்கும். ஸோ அவளுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும் அக்வாக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தா ரூபிக்கு என்னன்னா கண்டுபிடிச்சிருவா. அக்வா தான் வந்து டாக்டருன்ட்டு. ஸோ உடனே நீங்க என்ன ஆகும்னு நினைப்பீங்க, ஓகே 2 பேரும் பேசிப்பாங்க. பட் அதுதான் நடக்கல. என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரூபிக்கு வந்து அவன் வந்து ஃபர்ஸ்ட்டு மறுஜென்மத்துக்கு முன்னாடி வந்து அவ பேஷண்டா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டாக்டர் இவன் தான் வந்து அவள வந்து பார்த்துப்பான். ஸோ அப்போ வந்து அவ வந்து விளையாட்டு கேட்கும்போது, நான் வந்து உன்னைய கட்டிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அதுக்கு வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, ரூபி யார் அக்வா. அக்வா வந்து அந்த டாக்டர் உடம்புல இருக்கும்போது என்ன சொல்லுவான்னா, உனக்கும் எனக்கும் வந்து ஏஜ் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால நம்மளுக்கு செட் ஆகாது. பட் அதுவும் இல்லாம நீ வந்து அவ வந்து கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பா. அது வந்து டாக்டருக்கு அப்பவே தெரியும். ஸோ அதனால அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி விட்டுருவான். பட் இந்த டைம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ரூபி என்ன நினைப்பான்னா, இப்ப நானும் அவனும் வந்து ட்வின்ஸ் தானே, ஒரே ஏஜ் தானே. இப்போ வந்து என்னால லவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, அவ வந்து ரூபி என்னன்னா அக்காவை லவ் பண்ணுவான். வாட் அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் ட்வின்ஸ். ஓகே, மனு ஜென்மத்துல வந்து ட்வின்ஸா பொறந்திருக்காங்க. பட் இப்போ லாஸ்ட் சாப்டர் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூபி இருக்கானே அக்வாவை போட்டு கிஸ் அடிச்சிட்டா லிப்ஸ்லயே. ஸோ அது வந்து நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து இப்படி போட்டு ஒரு ட்விட்டரை ஃபுல்லாக ஒரு சண்டையாக போயிட்டு இருக்குது. ஸோ அதில் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, சரி அண்ணா தங்கச்சிக்கு என்ன கிஸ் அடிச்சுக்க மாட்டாங்களா, இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னா எனக்கு புரியல. அண்ணா தங்கச்சி கிஸ் அடிச்சுக்க மாட்டா பெரிய விஷயமா சொல்லிட்டு அவங்க ஃபேண்டம் கேட்குறதே எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியமா இருக்குது. எனக்கு புரியல. அவங்க நாட்டிலலாம் அப்படி இருப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் அவங்க நாட்டிலேயே நிறைய பேர் வந்து லெட்ஸ் பி ஆனஸ்ட், ஓகே, இந்தியாவில் அந்த மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் யூஎஸ்ஸும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வைங்க, அவங்க அப்படி இப்படி பண்ணிக்கிட்டாலும் அண்ணா தங்கச்சிக்குள்ள வாய்ப்பே இல்லை. ஸோ அதுல ட்வின்ஸ் இவங்க 2 பேரு. ஸோ ஆத்தர் வந்து என்ன நினச்சிட்டு பண்ணுறான்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ நிறைய ஃபேன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானே ஒரு 2 3 ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க. ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, இப்போ வந்து எனக்கு என்ன சொல்கிறான்னா, 2 பேர் கிஸ் தான் அடிச்சிட்டாங்க. இன்னும் அதுக்கெல்லாம் போகல தானே, ட்ரெஸ் எல்லாம் போட்டு தானே கிஸ் அடிச்சாங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்றான். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஃபேன்ஸ் வந்து இதெல்லாம் செட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சு. கரெக்டாக 116லேருந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துச்சு. இப்போ இதை பார்த்தோன்னே 2 சைடாக போயிடுச்சு. ஸோ 2 சைடாக போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இன்சென்ட்னா உங்களுக்கே தெரியும், அண்ணா தங்கச்சி 2 பேரும் வந்து லவ் பண்ணி அதெல்லாம் மேட்டர் பண்ணாங்கன்னா அது வந்து இன்சென்ட்வாங்க. ஸோ நிறைய பேத்துக்கு அது பிடிக்கும் போல. ஸோ எனக்கு சுத்தமாக இல்லை. ஸ்டெப் ப்ரோ ஸ்டெப் சிஸ்டர் வேற, ட்வின்ஸ் பண்ணுறது வேற. ஸோ உங்களுக்கே புரியுதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ அதேதான். அதேமாரி நெறைய பேர் வந்து லாஜிக்கா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நான் அதே கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன். உங்களுக்கு ஒரு கிரஷ் இருக்குது. அதே மாரி அந்த பொண்ணுக்கும் உங்க மேல கிரஷ் இருக்குது. ஆனா நீங்க 2 பேருமே சொல்லிக்கல. ஸோ 2 பேருமே செத்து போயிடுறீங்க. செத்து போயிட்டு ரீஇன்கார்னேஷன்ல வந்து நீங்க 2 பேருமே வந்து ட்வின்ஸா பொறக்குறீங்க. ஸோ அப்போ வந்து நீங்க உங்களுக்கு அந்த மாரி தோணுமா? தோணாது தானே? அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல. ட்விட்டர்ல வந்து அவங்க ஃபேண்டம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீயும் இன்னொருத்தன லவ் பண்ற. ஸோ நீங்க 2 பேர் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டு 2 பேர் அண்ணா, தங்கச்சியா பொறக்குறீங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்க 2 பேர் தான் வந்து இதுக்கு முன்னாடி போன ஜென்மத்தில வந்து லவ் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க லவ் பண்ணுவீங்களா? மாட்டீங்களான்னு கேட்கிறேன். அதுக்கு வந்து ஃபேண்டம் வந்து 2 பேரா பிரிஞ்சுக்கிட்டாங்க. பாதி பேர் பண்ணுவேன்றான், பாதி பேர் பண்ண மாட்டேன்றான். ஸோ அதுதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். நீங்க பண்ணுவீங்களா? மாட்டீங்களா? நான் என்னைய கேட்டா கண்டிப்பா இல்ல. ஸோ ட்வின்ஸா பொறந்துட்டு அது எப்படி எனக்கு புரியல. ஸோ என்னன்னா இருந்தாலும் இப்போ வந்து நீங்களே இப்போ இருக்கீங்க. உங்களுக்கு போன ஜென்மத்தோட மெமரி எல்லாம் மெமரியில வருது. ஸோ பேரண்ட்ஸ்ன்னு நெனச்சுட்டு இப்ப நீங்க பேரண்ட்ஸோட இருக்கிறீங்க. பட் உங்களுக்கு பழைய காலத்து பேரண்ட்ஸ் இதுவும் மெமரியில வருது. அவங்க உயிரோட இருக்காங்க. நீங்க போய் பேசினாலும் அது ஆக்வர்டா தான் இருக்கும். புரியுதா இல்லையா? ஸோ இது வந்து ஒரு மாரியான கொஸ்டின்ஸ். இது மாரிலாம் கேட்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்வின்ஸ் வந்து பண்றதே தப்பு தான். ஸோ என்னன்னு தெரியல. பட் அவங்க இது வந்து அனிமே. ஸோ இது வந்து ரியலா ஒண்ணும் நடக்கல. பட் ரியலா நடக்க பேர் வந்து அலபாபான்னுவாங்க. ஸோ அதே மாரி தான். ஸோ இதுதான் வந்து ட்விட்டர்ல வந்து போட்டு அடிச்சுட்டு கொன்னுட்டு இருக்காங்க. ஸோ அதான் சரி இந்த நியூஸ பத்தி ஏதாச்சும் ஒண்ணு பேசலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். தமிழ்ல எவனும் பேசல. சரி நம்மளே பேசிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டேன். அதே மாரி உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்புறம் நான் அந்த கொஸ்டின் கேட்டேன்னா அதுக்கு ஒழுங்கா எல்லாரும் கமெண்ட் பண்றீங்களா? அவரெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே பாய்.